வணக்கம். ஆயிஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். அரசு ஆதரவு நலத்துறை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க. முக்கியமாக இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள். இது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸோ பிடிக்கான தற்காலிக பணியிடங்கள் கிடையாது. மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 105 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க. இதில் முக்கியமான கட்டுப்பாடுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 3, தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பணிக்கு தெரிவு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் 2025 முடிய உள்ள மாதங்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழுவின் வாயிலாக அந்தந்த ஊர்களில் பள்ளிகள் அமைந்துள்ள அருகில் உள்ள தகுதியுள்ள நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஏப்ரல் 2025 வரையும் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க போகிறாங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். இதில் மாற்றங்கள் எப்படி நிகழுதுன்னு பாருங்கள். ஆதரவு நலப்பள்ளிகள் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அப்பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்தி அதில் செலக்ட் ஆன டீச்சர்ஸை அனுப்புகிற வரைக்கும், அதுக்கடுத்து பதிவு உயர்வு மூலம் நிரப்பிடும் வரை 2வது ப்ரிஃபரன்ஸ் பதவி உயர்வில் வந்துட்டாங்கன்னா, 3வது என்னென்னா இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதி தேர்விற்கு முந்தைய மாதம் வரை, இவற்றில் எது முன்னரோ அதுவரையில் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணியாளர்களை எஸ்எம்சி வழியாக தற்காலிகமாக நியமிச்சுக்கலான்றாங்க. இதில் சூசகமாக என்ன தெரியுது அப்படின்னா, ஏப்ரல் 2025க்குள்ளே 2 விஷயங்கள் நடக்க போகுது. இவங்க ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. பதிவு உயர்வு கலந்தாய்வு கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதுக்கப்புறம் பணி மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தான். இப்போதைக்கு மாணவர்களோட நலன் கருதி இந்த 105 காலி பணிகளை தற்காலிகமாக நியமிக்கிறாங்க. இதை பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் 100% புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். இந்த 105 பிஜி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரையிலும் டிஆர்பியில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அதனால் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக படிங்க, விரைவாக படிங்க, நிறைய பயிற்சி எடுங்க. அப்புறம் இதை பற்றிய செய்தி குறிப்பெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் வரப்போகுது. அதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்காலிகமாக நியமனம் செய்ய அறிவிப்பு பலகையில் காலி பணியிடங்கள் ஒட்டப்பட்ட விவரம், மாவட்ட செய்தித்தாளில் வெளியிட்ட விவரம், சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அலுவலர் சான்றொப்பம் செய்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆதிதிராவிடர் நல இயக்குனருக்காக. ஸோ இது நாளையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தற்காலிகமாக நியமிக்க போகிறோம், 18,000 சம்பளம்னு சொல்லிட்டு வரதான் போகுது. அது இது ஒரு இதுவாகவே கொடுத்துருக்காங்க. டேட்டெல்லாம் இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளுக்குள்ளே இந்த பத்திரிகை செய்தியெல்லாம் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க என்றைக்கு எக்ஸாம் வரும், எந்த மாதம் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரலாம் கேட்காதீங்க. திரும்ப நான் ஏற்கனவே சொன்னதே சொல்கிறேன், உங்களுக்கான பணியிடம் இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பித்து பயிற்சி எடுத்துன்னு இருக்கணும். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னாலாம் சொல்லக்கூடாது. விளம்பரம் எப்போ கொடுக்கலான்னு கொடுத்துறாங்க பாருங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் 24/6/2024 முதல் 26/2024க்குள் மாவட்ட அளவில் செய்தி குறிப்பு வெளியிட வேண்டும் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதரவு பள்ளியில் அறிவிப்பு பலகைகளை ஒட்டி வைக்கணுன்றாங்க நலத்துறை இடங்களில். அப்போ 24ஆம் தேதியிலேருந்து 26க்குள்ளே செய்தி குறிப்பு. இன்றைக்கி என்ன தேதி? 25. நமக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இது 2 நாளில் நடக்கணும்னு இருக்காங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையும் இது நடக்கும். அப்போ எந்தெந்த மாவட்டத்தோட செய்தித்தாள்லாம் வரும் பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன் இல்லைங்களா? நான் இந்த ஃப்ரைடேக்குள்ளே பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வரதான் போகுது. ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்கள் நடைபெறுகிறது. தகுதியுள்ள நபர்கள் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு வழியாக தலைமையரசு அணுகலான்ற செய்தி வரதான் போகுது. ப்ரெஸ் நியூஸும் வரப்போகுது, ஆஸ் வெல் அஸ் நியூஸ் பேப்பர்லேயும் வரப்போகுது. அரியலூர் மாவட்டத்தோட செய்தித்தாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட செய்தித்தாளில் வரப்போகுது. சென்னை மாவட்ட செய்தித்தாள் வரப்போகுது. கடலூர் மாவட்டத்தோட செய்தித்தாள், அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம், கரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை,
அப்புறம் சிவகங்கை, தஞ்சாவூர், இதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருச்சி, திருநெல்வேலி, அப்புறம் திருவள்ளூர், ஓகே, திருவாரூர். இந்த மாவட்டங்களில் செய்திக்குறிப்பு வரப்போகுது. திரும்பவும் திருவாரூர் வந்திருக்கு, வேலூர் வந்திருக்கு, விழுப்புரம் அண்டு விருதுநகர். இந்த மாவட்டத்தோட செய்தித்தாள்கள் தினத்தந்தி, தினமலர், தினகரன் இது போன்ற நாளிதழில் வந்து நீங்கள் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை பற்றி எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸோ பிடி டீச்சர்ஸோ கிடையாது, மிக தெளிவாக கொடுத்துட்டாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் அதுவும் சரியான கட்டுப்பாடு. மே 2025க்குள்ளே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு நடத்தி தகுதியான நபர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடணும், ரிலீவ் பண்ணிடணும். பதவி உயர்வு மூலம் வந்தாலும் ரிலீவ் பண்ணணும். இதில் என்னென்னா, பதவி உயர்வு மூலம் வந்தாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பதவி உயர்வு மூலம் வந்தாலும் அந்த இடத்துல காலி பணியிடம் வந்துடும். கரெக்டு தானே? அதனால் இந்த காலி பணியிடத்தில் பதவி உயர்வுலேயும் வருவாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு வகையிலும் ஃபில் பண்ண மாட்டாங்க. அதனால் தெரிஞ்சுக்க உங்களுக்கு. ஆனால் இந்த 105 பணியிடம் நிரந்தரம், அது வரையும் என்னால் சொல்ல முடியும். எக்கனாமிக்ஸ் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் எத்தனை பிஜி அசிஸ்டன்ட் இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பாட்டனி, இங்கிலீஷ் இதெல்லாம் நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் கவுண்டிங்கை கொடுத்துருக்குறேன். இதை பற்றி ஒரு விரிவான தகவல் நாளை மறுநாளில் கூட கொடுக்குறேன், சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துட்றேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சி அப்படின்றதெல்லாம் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சது கொடுக்குறத விட இந்த வேகன்சி பிடிஎஃப் நான் ஆயிஷாவோட குடும்ஸ் கம்யூனிட்டி ஆப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிடிஎஃப் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி குடும்ஸ் அப்ளிகேஷனில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மெசேஜாக போட்டு பின் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் நேம் கேட்கும். அப்போது உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஃபஸ்ட்டு நேம் கொடுங்க, ஃபஸ்ட் நேமில் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேமில் உங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுங்க, அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு கோட் டிபி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டிபி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அங்கே மெசேஜ் போட்டால் கூட அதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடச்சிடும். மீண்டும் இதை போட்டு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சேனலை. முக்கியமாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதோட முக்கியம் டெய்லி பயிற்சி எடுங்க. யாருன்னா பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ். இது ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.